இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய வார்த்தை சகலத்தையும் ஆளுகிறவர் என்கிற தலைப்பின் கீழாக, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். நீதிமொழிகள் 21:1. அவப்பெயருக்கு பேர் போன ரோம பேரரசர் கலிகுலா கிபி 12-41 ஆண்டுகளிலே அதிகாரத்தை கொடூரமாகவும் சில நேரங்களில் விசித்திரமாகவும் பயன்படுத்தியவர்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார். சீனாவின் பேரரசரான ஜெங்டே என்பவரும் 1491 1521 வரை தன் குடிமக்களின் தனக்கு பிடிக்காதவர்களை மிருகதனமாக கொலை செய்வதில் பேர் போனவர். யுவான் தி டெரிபிள் 1533 1584 வரை என்பவர் ரஷ்யாவின் பிரபுக்களை தன் சொல்படி கேட்க வைப்பதற்காக சித்திரவதை செய்வதில் பெயர் போனவர். ஆத்திரம் பொறுக்காமல் அவர் தன் மகனையும் கூட கொன்றவர். ஆனாலும் வரலாற்றிலேயே 7 வருடங்கள் பைத்தியக்காரராக நிலையில் ஒரு ராஜா இருந்திருக்கிறார். தன்னை கடவுள் என நினைத்த அந்த ராஜா நேபுகாத்நேச்சாருக்கு நடந்ததை வேதாகமும் விவரிக்கிறது. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான். தானியேல் 4:30. இந்த வார்த்தைகள் அவன் உதடுகளில் இருக்கும்போதே அவனுக்கு சட்டென பைத்தியம் பிடித்து மிருகத்தை போல நடந்து கொண்டான். 7 வருடங்கள் முடிவில் நேபுகாத்நேச்சாரின் புத்தி அவனுக்கு திரும்பியதாகவும் அவர் தேவனை மனத்தாழ்மையுடன் துதித்ததாகவும் வேதாகமும் பதிவு செய்கிறது. தானியேல் 4:34-35. நேபுகாத்நேச்சார் ராஜா தேவனுடைய சர்வ மகத்துவம் பற்றி மிகச் சரியான விளக்கத்தை நமக்கு விட்டு சென்றார். பூமியில் ஆளுகை செய்கிற பலர் கொடுமையாக தங்கள் ராஜ்யத்தின் மீது முழு அதிகாரம் செலுத்த முயற்சித்தாலும் உண்மையில் பிரபஞ்சம் முழுவதற்கும் தலைவர் ஒருவர்தான் இருக்கிறார். அவர் பரலோகத்தின் கர்த்தராகிய தேவன். தேவனுக்கு மேலாக ஆளுகை செலுத்துகிறவர் யாரும் இல்லை. சங்கீதம் 135:6. மனித வரலாற்றின் கொடூரமான மன்னர்களைப் போல் அல்லாத சர்வ மகத்துவம் படைத்தவர் நம் தேவன். ஒரு நாள் பிரபஞ்சம் முழுவதும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகி கர்த்தாவே, தேவனுடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவனுடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள் என்று ஒத்துக்கொள்ளப் போகிறது. வெளிப்பாடு 15:3. ஆக சகலத்தையும் ஆளுகிற தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக ஸ்தோத்திரிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. பகல் வேலை முழுதும் எங்களை பராமரித்தவர். ஆண்டவரே, இது ஒவ்வொரு நாளாக எங்களை சுகமாய் பலமாய் பாதுகாக்கிறவர். இந்த நாளினுடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். கேட்டு ஒவ்வொருவரும் நீ ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.